பெண்கள் மிகவும் மதிக்கப்பட்டதாகவும் பதிவிருக்கிறதாக சொல்லி இட்டுக்கட்டி சொல்லுகிறார்கள். ஆனால் மிகவும் தவறான கருத்து. ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற வாழ்க்கை முறையெல்லாம் இல்லாத நிலையில் மிக தொன்மை காலத்தில் விலங்குகள் எப்படி தங்களுக்குள்ளார எந்த உறவு நிலையும் பாராமல் ஒரு குடும்பத்திற்குள்ளாரே தந்தை தாய் தன்னுடைய மகள் உறவுகளையெல்லாம் கொண்டிருந்த ஒரு பழைய காட்டு விலங்காண்டி தன்மைகள் எப்படி நடைமுறையில் இருந்ததோ அந்த நடைமுறையை வேதம் காட்டுகிறது. விலங்குகளோடு உடலுறவு கொள்வதை பற்றியான செய்திகள் எல்லாம் வேதத்தில் மிக இழிவாக காட்டப்படுகிறது. அதுதான் வேதத்தினுடைய சிறப்பு. அவர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த விலங்குகளோட உறவு கொள்வது, அந்த விலங்குகளோட உறவு கொள்வது, அதெல்லாம் எப்படி, இன்னும் குதிரை பற்றியான நிலைகளில் குதிரையோடு எப்படியாக இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் விரிவாக அந்த குறிப்பில் குறித்திருக்கிறாங்க. 13வது யசூர் வேதத்தில் 13வது பிரிவில் 3, 4, 12வது பிரிவினுடைய எண்கள் குதிரையோடு தொடர்பு கொள்ளுகிற அந்த உறவு அடிப்படையை அடையாளப்படுத்துகிற செய்தி மிகவும் அருவருப்பான செய்தி. அதனை என்னால் சொல்லவும் முடியாது, அதை படித்து தான் அறியணும். அந்த அளவுக்கு மிக இழிவான செய்திகள் வேதத்தில் பதிவாக்கப்பட்டிருக்குது. எல்லா வர்க்கத்துக்கும் உள்ள எல்லா வர்க்க ஆண்களுக்கும் உள்ள அதே ஈக்குவாலிட்டி அந்த வர்க்கத்தை சார்ந்த பெண்களுக்கும் கொடுக்கப்படுதா? மற்ற எல்லா பெண்களையும் மனிதர்களாகவே ஏற்கல. அவர்கள் அடிமைகள். பிராமணனுக்கு எந்த சூத்திர பெண்ணும் சரி, எந்த சத்திரிய பெண்ணும் சரி, எந்த வைசிய பெண்ணும் வைப்பாட்டி தான். பெண்களெல்லாம் அடிமைங்கிறதுக்காக ஒரு பிராமண பெண்ணை ஒரு சத்திரிய சூத்திரவன் போய் உறவு கொண்டுட முடியாது, ஒரு உடல் உறவு கொண்டுட முடியாது. அதுக்கு என்ன சொல்லிடுறான்னா, ஒரு சத்திரிய அல்லது சூத்திரத்தினுடைய பெண்ணை ஒரு பிராமணன் உடலுறவு கொண்டா அவனுடைய மயிரை மட்டும்தான் எடுக்கலாம். ஆனால் ஒரு பிராமண பெண்ணை ஒரு சூத்திரனோ சத்திரியனோ வைசியனோ உறவு கொண்டுட்டான்னா அவன் உயிரையே எடுத்தாகணும். இது குறிக்கப்பட்டு இருக்குது. மிக அதிகமான பெண் தெய்வங்களை வழிபடுகிற ஒரு மதமாக இந்து மதம் இருக்கும்போது இது ரெண்டுக்கும் பெரிய முரண்பாடு மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றலையா? இந்த தாய் வழிபாடு, தாயை தெய்வமாக வழிபடுகிற மரபே நிலைத்த சமூகமாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்கள். தாயை தெய்வமாக வழிபடுகிற முறை. மாரி என்பது மழையை அடையாளப்படுத்தியது. இந்த ஆரியர் கூட்டம் என்பதே திருட்டு கூட்டம். நம்முடைய அறிவை எப்படி திருடினார்களோ, நம்முடைய கனிம பொருள்களை இன்றைக்கு எப்படி இந்திய அரசு மோடி அரசு கொள்ளையடித்து கொண்டு போகிறதோ, எப்படி நம்முடைய கனிம பொருள்களை கொள்ளையடிப்பதற்காக நெய்வேலி நிலக்கரி சூறையாடப்படுகிறதோ, நம்மளுடைய சேலத்தினுடைய இரும்பை கொள்ளையடிப்பதற்காக திட்டம் போட்டு 8 வழி சாலை போடுகிறார்களோ, அந்த திருட்டு கூட்டம் தான் நம்முடைய தமிழ் கடவுளுடைய வழிபாட்டு தெய்வங்களையும் திருடி கொண்டது. ஏவாள் தான் பாவத்தின் ஊற்றுக்கண் அப்படின்னு சொல்லுது. ஏவாள் மூலம் தான் இந்த உலகத்துக்கு பாவமே அறிமுகமாகுது அப்படின்னு கிறிஸ்தவம் சொல்லுது. அதே மாதிரி ஜுடாயிசமும் சரி, இந்து மதமும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே பெண்ணை ஒரு சமனற்ற நிலையில தான் பார்க்குறாங்க. அது அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம இந்து தர்மத்தை மட்டும் நம்ம விவாதிக்கிறோம், அதை மட்டும் எதுக்கு கொச்சைப்படுத்துறோம்? இந்த ஆட்சி அதிகார வைதீக மதம் பார்ப்பனிய அதிகார மதமாக இருப்பதனால அந்த மதத்தை தான் நாங்கள் கூடுதலாக சாட வேண்டி இருக்கிறது. நாம் ஏதோ ஒரு இடத்துல ஐரோப்பாவில் அல்லது ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஏதோ ஒரு மதம் இருப்பதாக சொல்லி அந்த மதத்தை எதிர்த்து நம்ம இங்கே போராடி கொண்டு இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வரலாற்றை, என்னுடைய பண்பாட்டை சிதைக்கிற மதம் எது அப்படின்னு பார்த்தா இந்து மதம் என்கிற பேரில் இருக்கக்கூடிய வைதீக மதம். பேர் தான் இந்து மதம். அதுக்குள்ளார இருக்கக்கூடிய நச்சு பாம்பு, பார்ப்பனிய நச்சு பாம்பு, ஆரிய பார்ப்பனியத்தினுடைய அந்த வைதீக மதம், அந்த மதத்தை தான் நான் எதிர்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னு சொன்னால் என்னை கடிப்பது அதுதான், என்னுடைய சமூகத்தினுடைய பண்பை சிதைப்பது அதுதான். எங்கேயாவது ஒரு பார்ப்பனர், வைதிக பார்ப்பனர் எங்கேயாவது நல்ல தமிழ் பெயரை தமிழ்ச்செல்வன் பேர் வைத்திருக்கிறவனை காட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் வடமொழி பெயரையும் அவனுடைய ஆதிக்க சமஸ்கிருத பெயரை வைத்துக்கொண்டு அதிகாரம் பண்ணுவானே ஒழிய எங்கேயாவது மாறுகிறானா? அதுதான் சொல்கிறோம். கிறிஸ்துவனும் இஸ்லாமியனும் நாம் சொல்லுகிற பொழுது, வலியுறுத்துகிற பொழுது மாறுவதற்கான முயற்சியை முன்னெடுக்கிறார்கள். ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையறுக்கப்பட்ட ஒரு சட்ட புத்தகங்கள் வைங்களேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு உலகம் எப்படியோ மாறிடுச்சு, இந்தியா எவ்வளோ மாறிடுச்சு. ஆனால் இன்னைக்கும் அதை பிடிச்சி நம்ம ஏன் தொங்கிட்டு இருக்கணும்? அது இன்னைக்கு அதோடைய ரிலவன்ஸை இழந்துருச்சு இல்லையா? ஒரு காலத்தில் வர்ணாசிரமத்தை ராஜாஜி ஆண்ட பொழுது குலக்கல்வி திட்டம் என்கிற பெயரில் கொண்டு வந்தார். இன்னைக்கு அவங்க நீட் என்கிற பேரில் கொண்டு வந்திருக்கிறாங்க. பேர்களில் தான் வேறுபாடுகளை ஒழிய, ஆனால் அவற்றுடைய சாரங்கள் என்பது என்னன்னா மனு தர்மமும் வேதங்களும் புராணங்களும் அர்த்த சாஸ்திரங்களும் தான்.
வேதங்கள் எல்லாம் பழைய கதைங்க, அதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு இல்லைங்கன்னா எங்கே ஒரு சிறு நடைமுறை மாற்றம் இல்லை. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டினான்னா நுழையறதுக்கு அவன் வந்து எல்லா அந்த வேள்விகளெல்லாம் செஞ்சு தான் நுழைய வைக்கிறான். குழந்தைக்கு பேர் வச்சதுன்னா அந்த பேர் வைக்கிறது யாரு? ஒரு பிராமணன். இதெல்லாம் என்ன அட்டூழியம்? சரி, அரசு மக்கள் தான் அப்படி இருக்கிறாங்க, மக்கள் திருந்தணும்னு அரசாங்கம் என்ன செய்யுது? நீ அரசு வழிகாட்டுற, ஒரு தொடர் வண்டி விடுற புதுசாக, உடனே தொடர் வண்டிக்கு யார் வந்து கொடி காட்டுறா? ஒரு தலைமை அமைச்சர் கொடி காட்டுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி பூசை செஞ்சு பண்ணுறியா இல்லையா? திருமாவளவன் வந்து மனுஸ்மிருதியில் பெண்கள் எப்படி பார்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு பேசினது ஒரு பெரிய சர்ச்சைக்காயிருக்கு. நீங்கள் தொடர்ச்சியாக இந்த இந்து மதங்களுடைய வேதங்கள் குறித்து பல ஆய்வுகள் பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது அதை வந்து தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்கீங்க. மனுஸ்மிருதியை பொறுத்தவரையும் அது பெண்களை எந்த கண்ணோட்டத்தில் பார்க்குது, அந்த அப்ரோச் என்னவா இருக்குது பெண்களை குறித்து? வேதங்களில் பெண் மிக உயர்வாக நடத்தப்படுவதாகவும் பெண்கள் மிகவும் மதிக்கப்பட்டதாகவும் பதிவிருக்கிறதாக இட்டுக்கட்டி சொல்லுகிறார்கள். ஆனால் மிகவும் தவறான கருத்து. வேதங்களில் 24 பெண்களுடைய பெயர்கள் குறிக்கப்பட்டிருக்குது. 24 பேர்கள். அந்த 24 பேர்களுடைய பட்டியலை நாங்கள் விரிவாக அடையாளப்படுத்தியிருக்கிறோம். வேதவெறி இந்தியான் என்கிற ஒரு ஆய்வு நூலையும் இதற்கு முன்னால் தந்திருக்கிறோம். அந்த ஆய்வு நூலில் இதை பற்றியான விளக்கங்களை மிக தெளிவாக குறித்திருக்கிறோம். 24 பெண்கள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த 24 பெண்களில் என்னென்ன அதில் வந்து குறிப்பாக வேதங்களை பற்றி சொல்லணும்னா அந்த பெண்களுடைய அடையாளப்பாடுகள் அதிகமாக வந்தது 10ஆம் மண்டலத்தில் தான். அந்த 10ஆம் மண்டலம் என்பது இடைச்செருகள் என்பது பற்றியான நிறைய ஆய்வுகள் செய்திருக்கிறாங்க. அந்த 10ஆம் மண்டலத்துக்குள்ளார் தான் அந்த பெண்கள் பற்றியான குறிப்புகள் எல்லாம் நிறைய வருகிறது. அவர்கள் தேவையான நிலையில் அதை இது பண்ணாங்க. இதில் வந்து வலிமையான ஆணை விரும்புவது, நல்ல தவசங்களை சாப்பிடுவது, நல்ல குடிபானங்களை குடிப்பது, சோம குடிப்பு உள்ளிட்ட எல்லாவற்றையும் குடிப்பது, கணவனை நிறைவு செய்வது, அதாவது அவனுடைய திருப்திப்படுத்துவதுன்னு சொல்லுகிறார்களே வடமொழியில், அதுபோல் நிறைவு செய்வது, இது போன்றதான நிலையில் தான் அவர்களுக்கு கடமை உணர்த்தப்பட்டிருக்குது. அதை விட வேதம் எழுதப்பட்டதனுடைய அந்த பழைய காலத்தினுடைய நடைமுறையில் வந்து ஒரு மிகவும் காட்டுமிராண்டி வாழ்க்கை வாழ்ந்த காலத்தினது அது. நாடோடிகளாக வந்த வேத மரபினர்கள் அவர்கள் நாடோடி வாழ்க்கை முறையில், அதாவது உறவு கடந்த நிலையில், ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற வாழ்க்கை முறையெல்லாம் இல்லாத நிலையில், மிக தொன்மை காலத்தில் விலங்குகள் எப்படி தங்களுக்குள்ளார எந்த உறவு நிலையும் பாராமல் ஒரு குடும்பத்திற்குள்ளாரே தந்தை தாய் தன்னுடைய மகள் உறவுகளையெல்லாம் கொண்டிருந்த ஒரு பழைய காட்டு விலங்காண்டி தன்மைகள் எப்படி நடைமுறையில் இருந்ததோ அந்த நடைமுறையை வேதம் காட்டுகிறது. இல்லை, நீங்கள் வந்து இதற்கான சான்றுகள்லாம் இருக்கா உங்கள்கிட்ட? இந்த இந்த நீங்கள் சொல்கிறதுக்கான சான்றுகள்லாம் இருக்குதா? மேற்கோள்கள்லாம் இருக்கா? சான்றுகள் அதுதான் சொல்ல வரேன். அந்த வேதங்களில் இருக்கக்கூடிய 10வது மண்டலத்தினுடைய 10வது இதில் தன்னுடைய தங்கை அண்ணன் தங்கையினுடைய உறவுகளை பற்றியும் தந்தை மகளுடைய உறவுகளை பற்றியுமான நிலைகளில் நிறைய குறிப்புகள் இருக்குது. அதை வலியுறுத்தப்படுகிறது. ஆக அவர்களுடைய குல வழக்கங்கள் கூட இந்த மாதிரியான ஒரு காட்டு நடைமுறை, காட்டு விலங்காண்டி தன்மையில், காட்டு மிராண்டி தன்மையில் இருந்த நடைமுறைகளில் தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பது மிக தெளிவாக பல இடங்களில் காட்டப்பட்டிருக்குது. அது மட்டுமல்ல, விலங்குகளோடு உடலுறவு கொள்வதை பற்றியான செய்திகள் எல்லாம் வேதத்தில் மிக இழிவாக காட்டப்படுகிறது. அதுதான் வேதத்தினுடைய சிறப்பு. அவர்கள் என்ன பண்ணுறாங்க? இந்த விலங்குகளோட உறவு கொள்வது, அந்த விலங்குகளோட உறவு கொள்வது, அதெல்லாம் எப்படி, இன்னும் குதிரை பற்றியான நிலைகளில் குதிரையோடு எப்படியாக இருக்க வேண்டும் என்பது குறித்தெல்லாம் அவர்கள் வந்து விரிவாக அந்த குறிப்பில் குறித்திருக்கிறாங்க. 13வது யசூர் வேதத்தில் 13வது பிரிவில் 3, 4, 12வது பிரிவினுடைய எண்கள் வந்து குதிரையோடு தொடர்பு கொள்ளுகிற அந்த உறவு அடிப்படையை அடையாளப்படுத்துகிற செய்தி மிகவும் அருவருப்பான செய்தி. அதனை என்னால் சொல்லவும் முடியாது, அதை படித்து தான் அறியணும். அந்த அளவுக்கு மிக இழிவான செய்திகள் வேதத்தில் பதிவாக்கப்பட்டிருக்குது. ஏன் என்று சொன்னால், அப்படியெல்லாம் ஒரு குலப்பெண் செய்தாதான் அவளுக்கு வந்து சொர்க்கம் கிடைப்பது. சொர்க்கம் நரகன்னு பிரிக்கிறான். அவளுடைய வருணத்தின்படி அவள் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்துகிறது வேதம். அந்த வேதத்தை தான் ஏற்றுக்கொண்டு மனு தர்மம் என்ன சொல்லுகிறதுனா அதை வழியொட்டி நீ செயல்படுன்னு மனு தர்மம் எடுத்து காட்டுகிறது. வேதம் தான் அவர்களுக்கு எல்லாவற்றுக்குமே மூலம். அந்த மூலத்தை அப்படியே ஒத்துக்கொண்டு அந்த வேதத்தினுடைய அனைத்து கூறுகளும் சரியானது அதுதான் அப்படிங்கிறது பற்றி அவர்கள் மிக அதிகமாக இதை எழுதுகிறாங்க. நம்முடைய கும்கும் ராய்னு ஒரு ஆய்வாளர் அதை விரிவாக எழுதுகிறாரு. நிறையா நம்மளுடைய ராகுல சங்கராத்தியாயர் அவர் வந்து மிக விரிவாக அதை பற்றியெல்லாம் விரிவாக அலசி ஆராய்ந்து மிக அதனுடைய இழிவுகளை எல்லாம் வெளிக்காட்டுகிறாங்க.
வேதத்தில் பெண்கள் குறித்தான எல்லா பதிவுகளையும் எடுத்து போட்டு தோலுரிச்சு காட்டியிருக்கிறாங்க. இதை விட ஒரு இழிவான நடைமுறை இல்லை. இப்ப எதற்காக பெண்களை அது ஒரு சமநிலையற்ற ஒரு மனிதர்களாக வேதம் சித்தரிக்க, அதுக்கான அடிப்படை காரணம் என்னவா இருக்கும்? இல்லை, அவங்களுடைய வாழ்க்கை முறை அதுதான், ஒரு பண்பட்ட வாழ்க்கை முறையை கொண்டவர்களாக அவர்கள் வாழவில்லை. அவர்கள் நாடோடி குலத்தை சார்ந்தவர்கள். அந்த நாடோடி குலத்தை சார்ந்தவர்களுக்கு அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த குல மரபில் அப்பொழுதுதான் தோற்றுவிக்கப்பட்டு அவர்களுடைய செல்வங்கள் பாதுகாக்கப்படவும் அவருடைய குலங்கள் ஒன்றாக பாதுகாக்கப்படவுமான நிலையில் அந்த குலங்கள் வழியாக வேறு குலங்களுக்கோடு தொடர்பு கொள்ளக்கூடாது என்பதை அடக்கி வைப்பதற்காக அந்த குல பெண்களை தங்களுக்குள்ளார அடக்கி வைத்திருந்தால் தான் அவர்களுடைய குலங்கள் கலப்பில்லாமல் இருக்கும். ஒரு பிராமணனை மட்டும்தான் திருமணம் செய்து கொள்ளணும் அப்படின்னு இன்றைக்கு கூட சாதி மாறாமல் அந்த சாதிக்கு உட்பட்ட திருமண முறைகளை கட்டாயப்படுத்துவது கூட பிராமண குலங்கள் தங்களுடைய அதிகாரத்தை இழந்துவிடக்கூடாது, தங்களுடைய வர்ணாசிரமத்தினுடைய மேலாண்மை இழந்துவிடக்கூடாது என்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் இந்த கலப்புகள் தோன்றாமல் இருக்கணும் என்பதற்காகத்தான் பெண்களை அடிமை பொருளாக வைத்தாகணும். பெண் வேறு குலத்துக்குரியவளாக மாறிப்போனால் சாதி கலப்புகள் ஏற்பட்டுவிடும். அதனால தான் அம்பேத்கரும் பெரியாரும் சாதி மறுப்பு திருமணங்களை வலியுறுத்தினாங்க. சாதிகள் மறுக்கப்பட வேண்டும், அந்த குலங்கள் கலக்கப்பட வேண்டும் என்பதிலிருந்து தான் அதிகாரங்கள் உடைக்கப்பட முடியும். அதனால தான் அவர்கள் அதை வலியுறுத்தினாங்க. அதுக்கு நேர் எதிரான நிலையில் அது கலந்து விடாமல் இறுக்கப்படுத்தி வைப்பதற்காக அந்த கட்டுத்திட்டங்களையும் அந்த இறுக்கங்களையும் பெண்கள் மீது திணித்தாங்க. அந்த திணித்ததன் வழியாக அவர்களை ஒரு போக பொருளாக, ஒரு இன்ப பொருளாக மட்டும், நுகர்வு பொருளாக மட்டும் மாற்றி அதை இழிவுபட வைத்து அந்த இழிவை நுகர்வதற்கு என்னென்ன வழிகளெல்லாம் யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுகிறது. இதையே தான் மனு தர்மம் ஏறத்தாழ ஒரு 40-50 இந்த சுலவங்கள் என்று சொல்லுகிறோம். அந்த ஸ்லோகங்களை, அந்த சுலவங்களில் 40-50 இடங்களில் இழிவானது, அதெல்லாம் படிக்க முடியாதுங்க. படித்தா அதான் வெளிப்படையாக படிக்க முடியாது, அவங்கவுங்க படித்து பார்த்துக்க வேண்டியது தான். அவ்வளவு இழிவான வரிகள். அந்த வரிகளை நான் எடுத்து சொல்லுவதற்கு கூட எனக்கு அது அவ்வளவு பெருந்தன்மையாக இல்லை. அவ்வளவு இழிவான வரிகளாக இருக்கிறது. கட்டாயம் எல்லாரும் பார்க்க வேண்டியது 5வது பிரிவு, மனிதர்ம சாஸ்திரத்தினுடைய 5வது பிரிவை எல்லா பெண்களும் படித்தாகணும். அப்போ தான் அதனுடைய அயோக்கியத்தனம் தெரியும். அதை தூக்கி நாம் வீசி எறிந்தாக வேண்டும். ஆண் ஆதிக்க உணர்வு என்பது மட்டுமல்ல, பொதுப்பட ஒரு சமூகத்தில் ஆணாதிக்க உணர்வு என்பது இருக்கிறது என்பது வேறு. ஆனால் அது ஆணாதிக்க உணர்வு அந்த ஆரிய பார்ப்பனிய அதிகார வகுப்பினுடைய ஆதிக்கமோடு சேர்ந்ததாக இருக்கிறது, வல்லரசத்தினுடைய அதிகாரத்தோடு சேர்ந்ததாக இருக்கிறது. அப்போ ஆணாதிக்க உறவு என்கிற ஒரு எளிமையான அடையாளத்தோடு மட்டும் வைத்து விட முடியாது. அது ஆரிய பார்ப்பனியத்தினுடைய நச்சோட அந்த அதிகார வெறியோட சேர்ந்து கட்டமைத்திருக்கக்கூடியதாகத்தான் இந்த மனுதர்ம சாஸ்திரமும் வேதங்களும் பெண்களை இழிவுபடுத்துகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். ஆக வேதத்தை, மனு தர்மத்தை தூக்கி பெண்கள் குப்பையில் வீசுகிற ஒரு காலத்தை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். இப்போ மனு தர்மம் மனிதனுடைய அந்த பிறப்பை 4 வர்ணங்களாக பிரிக்கிறாங்க இல்லையா? சொல்லுங்க. அந்த அடிப்படையில் அப்போ அந்த உயர்ந்த வகுப்பில் பிறந்த பார்ப்பனர்கள்னா அந்த பார்ப்பன பெண்களுக்கும் தானே அந்த அதில் பெண்கள் அந்த உயர் வகுப்பினராக கருதப்படுறாங்களா? இல்லை? நல்ல 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 கேள்விங்க. எல்லா வர்க்கத்துக்கும் உள்ள எல்லா வர்க்க ஆண்களுக்கும் உள்ள அதே ஈக்குவாலிட்டி அந்த வர்க்கத்தை சார்ந்த பெண்களுக்கும் கொடுக்கப்படுதா? அதாவது இதில் பெண்கள் எல்லா வர்ணத்தின் ஆண்கள் அப்படின்ற ஒரு வேறுபாடு அல்ல. அதாவது பெண்கள்னு விட்ட பிறகு அதில் பிராமண குல பெண்களை மட்டும்தான் இது அடையாளப்படுத்துகிறது. மற்ற எல்லா பெண்களையும் மனிதர்களாகவே ஏற்கல, அவர்கள் அடிமைகள். பிராமணனுக்கு எந்த சூத்திர பெண்ணும் சரி, எந்த சத்திரிய பெண்ணும் சரி, எந்த வைசிய பெண்ணும் வைப்பாட்டி தான் அப்படின்னு ஏற்கனவே வேதம் சொல்லிருச்சு. அதனால் அந்த குலத்தினர்களை எல்லாம், அதாவது சத்திரிய வைசிய சூத்திரர்கள், நீங்கள் என்ன பெரிய பேர் சாதி பேரை போட்டுக்கிட்டிங்கனாலும், அது எந்த பெரிய பேர் பிள்ளைவாள்னு போட்டுக்கிட்டாலும் சரி, முதலியார்னு போட்டுக்கிட்டாலும் சரி, நாங்கள்லாம் கொங்கு கவுண்டர்கள்னு சொன்னாலும் சரி, நாங்கள்லாம் மறவர்கள்னு அப்படியே நம்ம வீர உணர்ச்சியை காட்டினாலும் சரி, நாங்கள் சத்திரியர்கள் அப்படின்னு பெருமை பண்ணாலும் சரி, எதை காட்டினாலும் அதெல்லாம் வைப்பாட்டிகள்னு அவன் தெளிவாக வேதத்தில் பதிவு பண்ணியிருக்கிறான். அதை பிராமணர் தவிர இந்த மற்ற 3 குலத்தினுடைய ஆண்களாகட்டும், ஆண்கள்லாம் மனிதனே இல்லை, அவன் சூத்திரத்தினுடைய அடையாளம்.
அந்த சத்திரிய தன்மையில் இருக்கக்கூடிய ஒருவன் அவன் வந்து ஆட்சி செய்வதற்கான நிலையில் அவன் ஆட்சி செய்கிற பொழுது என்னென்ன வகையான ஆளுமைத்தனத்துக்கு பிராமணனுடைய ஆளுமைத்தனத்துக்கெல்லாம் உள்ளடங்கி இருக்கணுங்கிறத வேதங்களும் புராணங்களும் இவங்களுடைய சாஸ்திரங்களும் சொல்லுகிறது. அதே தன்மையில் தான் மற்ற பெண்களை பிராமண பெண்களோடு இணைத்து வைத்து ஒட்டுமொத்தமாக பெண்கள் என்று சொல்லல. அதனால தான் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பிராமண பெண்கள் மற்ற பெண்களோடு சேர்ந்து அந்த பெண் உரிமையை பேச மாட்டாங்க. நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டிய இடம் அது. பெண்கள் என்கிற இடத்துல பிராமண பெண்களெல்லாம் தாங்கள் பெண்களாக இழிவுபடுத்தப்படுகிறோமே, அதனால் எல்லா பெண்களோடும் சேர்ந்து நாம் பெண்களாக இணைந்து ஒரு பெண் உரிமை இயக்கத்தின் வழியாக பெண் உரிமைக்காக போராடலாமா, மனு தர்மத்தை எதிர்க்கலாமா, வேதங்களை எரித்து தூக்கி எறியலாமான்னா அந்த பிராமண பெண்கள் வரமாட்டாங்க. ஏன்னா பிராமண பெண்கள் மற்ற பெண்களை மனிதர்களாகவே மதிக்கலை. அவர்கள் மனித குலத்திற்கே அப்பாற்பட்டவர்கள், இழிவானவர்கள், நீசர்கள். அந்த நீசர்களுடைய பெண் நீசன்னு பொதுப்பட அந்த சமூகத்தையே ஒதுக்கிட்ட பிறகு அந்த சமூகத்தில் இருக்கிற பெண் இன்னும் இழிவாக்கப்படுகிறார். ஆக ஒரு அடிமை பிறவி அது. ஆக பிராமண பெண்கள்னு பொதுப்பட பெண்கள்னு கணக்கிட வேண்டாம். அந்த கண்ணோட்டத்தில் அவர்கள் பதிவு செய்யலை. அதனால் பெண்கள் என்கிற அடிப்படையில் பொதுப்பட பெண்களை அடையாளப்படுத்தவில்லை என்பதை புரிந்து கொள்ளணும். அதில் வந்து பிராமண பெண்களுக்குத்தான் அது அடையாளம். அந்த பிராமண பெண்களுக்கு நாம் உணர்த்த வேண்டி இருக்கிறது. பாருங்கள், உங்களையே இந்த அளவுக்கு இழிவுபடுத்துகிறார்கள், உங்களை எந்த ஆளுமைக்கும் உரியவர்களாக வைக்கல. ஒரு குடும்பத்தின் தலைவன் தந்தை தான், அதன் பிறகு மகன் தான் ஆளுமைக்குரியவனாக வருகிறான். இதெல்லாம் பிராமணத்தினுடைய வர்ணாசிரமத்திற்குனுடைய அடையாளங்கள். அவங்க மற்றவர்களுக்கு அந்தந்த அடையாளங்களை எப்படிலாம் சத்திரிய பெண் எப்படி இருக்கணும், சத்திரிய பெண் எப்படி இருக்கணும், சூத்திர பெண் எப்படி இருக்கணுங்கிறதெல்லாம் அதை அந்த இடத்துல மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறாங்களே ஒழிய முழு வரையறைகளெல்லாம் இல்லை. இந்த வரையறைகள் முழுக்குமே பிராமண பெண்களினுடைய குலத்தை அவர்களுடைய ஆளுமைக்கு உட்பட்டதாக நிறுத்துவது. பெண்களெல்லாம் அடிமைங்கிறதுக்காக ஒரு பிராமண பெண்ணை ஒரு சத்திரிய சூத்திரவன் போய் உறவு கொண்டுட முடியாது, ஒரு உடல் உறவு கொண்டுட முடியாது. அதுக்கு என்ன சொல்லிடுறான்னா, ஒரு சத்திரிய அல்லது சூத்திரத்தினுடைய பெண்ணை ஒரு பிராமணன் உடலுறவு கொண்டா அவனுடைய மயிரை மட்டும்தான் எடுக்கலாம். ஆனால் ஒரு பிராமண பெண்ணை ஒரு சூத்திரனோ சத்திரியனோ வைசியனோ உறவு கொண்டுட்டான்னா அவன் உயிரையே எடுத்தாகணும். இது குறிக்கப்பட்டு இருக்குது. அப்போ அவங்க பிராமணர்களுடைய பெண்களை தவிர மற்ற பெண்களை எல்லாம் பெண்களாகவோ அல்லது சமூகத்தினுடைய அங்கங்களாகவோ ஏற்றுக்கொள்ளலைங்கிறது வெளிப்படையாக இருக்கிறது. அதனால் பொதுப்படவை கூட எண்ண முடியாது. அதனால் அந்த அடையாளங்கள்லேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை செய்திகளாக இவையெல்லாம் இருக்கிறது. இவ்வளவு பெண்களை இழிவுபடுத்துகிற அதே இந்து மதமும் அதே இந்து தர்மங்களும் தான் பெண்களை அதிகமாக கொண்ட ஒரு மதமாகவும் இருக்குது. பெண் தெய்வங்களை அதிகமாக கொண்ட ஒரு மதமாகவும் இருக்குது. இந்து மதத்தை தாண்டி வேறு எந்த மதத்திலும் இந்த அளவுக்கு பெண் தெய்வங்கள் இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறதுக்கும் நடைமுறையில் உள்ள பெண் தெய்வங்கள், பெண்களை வழிபடுகிற மிக 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 அதிகமான பெண் தெய்வங்களை வழிபடுகிற ஒரு மதமாக இந்து மதம் இருக்கும்போது இது ரெண்டுக்கும் பெரிய முரண்பாடு மாதிரி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றலையா? இதில் வந்து வேதத்தில் பெண் தெய்வங்களுடைய அடையாளங்கள் நாம் இன்றைக்கு அடையாளப்படுத்தக்கூடிய மாரியம்மா, காளியம்மா, மற்றபடி இந்த கூறுகளை எல்லாம் வேதங்களில் கிடையாது. வேதங்களில் இருக்கக்கூடியவை தான் அவர்களுடைய மூல தெய்வங்கள் என்பதாக ஆரியர்களுடைய மூல தெய்வங்கள். வேதங்களில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்கள் அதான் ஏற்கனவே சொன்ன இந்த 24 பேர். அந்த 24 பேரில் நீங்கள் ஏதாவது ஒரு பேர் தமிழ் தெய்வமாக நாம் அடையாளப்படுத்த கொண்டிருக்கக்கூடிய மாரியம்மாவையோ காளியம்மாவையோ அல்லது வேறு எந்த கடவுள் உருவங்களையோ கலைவாணி, மலையரசி இதெல்லாம் நம்ம குறிப்பிடுகிறோம். இவங்கெல்லாம் யாராவது இருக்கிறார்களான்னு நீங்கள் பாருங்கள். யாரையும் அவங்க ஒப்புக்கொள்ளலை. காலத்தால் அவர்கள் ஒவ்வொன்றையாக உள்வாங்கிக்கிட்டாங்க. இந்த தாய் வழிபாடு, தாயை தெய்வமாக வழிபடுகிற மரபே நிலைத்த சமூகமாக இருக்கக்கூடிய தமிழ் சமூகத்தினுடைய அடையாளங்கள். தாயை தெய்வமாக வழிபடுகிற முறை. மாரி என்பது மழையை அடையாளப்படுத்தியது, காளி என்பது கருப்பை அடையாளப்படுத்துவது. அதனால் பெண் தெய்வங்களுடைய வழிபாடு தமிழர்களுடைய நீண்ட நெடிய வரலாற்றினுடைய எச்சங்களாக இருக்கிறது. இந்த பெண் தெய்வ வழிபாடு வளர்ந்து இதையெல்லாம் இந்து மதத்துக்குள்ளார கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த மதத்தினுடைய அடையாளங்களில் அந்த கடவுளர்களை அவங்க கொண்டு போய் சேர்த்துக்கிட்டாங்களே ஒழிய எந்த பிராமணனோ யாரோ அந்த பெண் தெய்வத்திற்கான ஒரு பெருங்கோயில்களை கட்டுபவனோ அந்த பெண் தெய்வ வழிபாடுகளை ஏற்றுக்கொள்பவனோ கிடையாது. அந்த பெண் தெய்வங்கள் ஒரு காட்சி பொருளாக, ஒரு அடையாள பொருளாக, துர்க்கையினுடைய வழிபாடு கூட நம்மளுடைய காளியினுடைய பிறழ்ச்சி தான்.
அதுவாக அவர்கள் காட்டிக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டு தன்வயப்படுத்திக்கிட்டாங்க. அதனால் இங்கே தான் பெரிய பெண் தெய்வங்கள் எல்லாம் வந்தது என்பது நம்முடைய சிவனிய மதத்தினுடையும் மாலிய மதத்தினுடைய அடையாளங்கள். சிவனிய மதமும் மாலிய மதமும் இந்து மதம் கிடையாது. நான் சொல்லல, மறைமலடிகள் சொல்லுகிறார், வள்ளலார் சொல்லுகிறார், குன்றக்குடி அடிகளார் சொல்லுகிறார். இவர்களெல்லாம் குன்றக்குடி அடிகளாரும் மறைமலடிகளாரையும் வள்ளலாரையும் மறுத்து சொல்லட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் பேசுகிறோம். ஏன்னா எங்களுக்கு கடவுள் பற்றியான கருத்துக்களில் வேறுபட்ட கருத்து உண்டு. ஆனால் குன்றக்குடி அடிகளாரும் மறைமலடிகளாரும் வள்ளலாரும் சிவனிய கருத்தாக்கமுடையவர்கள். அவர்கள் இந்து மதம் தான் இந்த இழி மதம், இந்த மதம் தான் இந்த தமிழ் சமூகத்தை அடிமைப்படுத்துவது என்பதை வெளிப்படுத்தி காட்டுகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய சிவனிய வழிபாடுகளும் மாரி வழிபாடும் காளி வழிபாடும் இந்து மதத்தின் வழிபாடு இல்லை என்பதை ஆய்வு அடிப்படையில் அவங்க நிறைய பதிவு செய்திருக்கிறாங்க. இவன் திருடிக்கிட்டவன். இந்த ஆரியர் கூட்டம் என்பதே திருட்டு கூட்டம். நம்முடைய அறிவை எப்படி திருடினார்களோ, நம்முடைய கனிம பொருள்களை இன்றைக்கு எப்படி இந்திய அரசு மோடி அரசு கொள்ளையடித்து கொண்டு போகிறதோ, எப்படி நம்முடைய கனிம பொருள்களை கொள்ளையடிப்பதற்காக நெய்வேலி நிலக்கரி சூறையாடப்படுகிறதோ, நம்மளுடைய சேலத்தினுடைய இரும்பை கொள்ளையடிப்பதற்காக திட்டம் போட்டு 8 வழி சாலை போடுகிறார்களோ, அந்த திருட்டு கூட்டம் தான் நம்முடைய தமிழ் கடவுளுடைய வழிபாட்டு தெய்வங்களையும் திருடிக்கொண்டு அவனுடைய இந்து மதத்தில் கொண்டு போய் வைதிக மதத்தில் போய் செருகிக்கிட்டான். இதை மறுக்க முடியுமா? ஆய்வு அடிப்படையில் அவர்களெல்லாம் மிக விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். அந்த ஆய்வறிஞர்கள், அந்த சிவனிய பெருமக்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார்கள். அந்த வெளிப்பாடுகளிலிருந்து தான் அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது தமிழினுடைய மரபு வழிபாடு. ஆரியனுக்கு அந்த வழிபாடு கிடையாது, பிராமணனுக்கு அந்த வழிபாடு கிடையாது. ஆக பொய்யாக அவன் இந்து மதத்தை கட்டமைத்த பிறகு அவன் உருவாக்கி கொண்டான். அதனால் இந்து மதத்தினுடைய பெருத்த காரணி என்பதாக நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு 400 ஆண்டுகளுக்கு முன்பாக அவருடைய இந்து மதத்தினுடைய வழிபாட்டு முறைகளை பார்த்தீங்கன்னா அது இல்லை என்பதை நீங்களே தெரிந்து கொள்ள முடியும். உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே, அது கிறித்துவமாக இருந்தாலும் சரி, கிறித்துவம் ஏவாள் தான் பாவத்தின் ஊற்றுக்கண் அப்படின்னு சொல்லுது. ஏவாள் மூலம் தான் இந்த உலகத்துக்கு பாவமே அறிமுகமாகுது அப்படின்னு கிறித்துவம் சொல்லுது. அதே மாதிரி ஜுடாயிசமும் சரி, இந்து மதமும் சரி, உலகத்தில் உள்ள எல்லா மதங்களுமே பெண்ணை ஒரு சமனற்ற நிலையில தான் பார்க்குறாங்க. அது அப்படி இருக்கும்போது ஏன் நம்ம இந்து தர்மத்தை மட்டும் நம்ம விவாதிக்கிறோம், அதை மட்டும் இதுக்கு கொச்சைப்படுத்துகிறோம்? இல்லை, மிக கடுமையாக நாம் கிறித்துவ மதத்தினுடைய அந்த மூட நம்பிக்கைகளை, அந்த வழக்காறுகளை, இன்னும் சொன்னால் உங்களுடைய வேத புத்தகங்களாக இருக்கக்கூடிய பைபிளில், இன்னும் சொன்னால் இஸ்லாம் மதத்தில் இருக்கக்கூடிய அந்த குரானில் இருக்கக்கூடிய வேறுபட்ட உணர்ச்சிகளை கடுமையாக சாடியிருக்கிறோம், நாங்கள் எழுதியிருக்கிறோம். இன்னும் சொன்னால் பல்வேறு இஸ்லாமிய இயக்கங்களுடைய அந்த மதம் சார்ந்த செயல்பாட்டாளர்கள்ட்ட நீங்கள் தமிழ் நாட்டில் இருக்கக்கூடிய பலரும் மதம் மாறுகிறார்கள். அப்படி மதம் மாறுகிற பொழுது நீங்கள் ஏன் இஸ்லாத்தினுடைய அந்த உருது பெயர்களே பெயரை வைத்துக் கொள்கிறீங்கன்னு கேட்டிருக்கிறோம். நிறையா பதிவும் செய்திருக்கிறோம். அவர்களும் பல விடைகள் சொல்லியிருக்கிறாங்க. எங்களுக்கு உண்மையாலுமே நபிகள் நாயகம் அரபில் தான் பேர் வைக்க வேண்டும் என்பதை சொல்லவில்லை, தமிழில் பேர் வைத்து கொள்ளலாம், இறைவன் பொதுவானவன் தான், ஒருவன் தான். அப்படியான நிலையில் ஏன் நாங்கள் இங்கே இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது ஒரு பேரில் மாறி தமிழ் பேரே வைத்து கொண்டால் சாதி அடையாளங்கள் தெரிந்துவிடும் என்பதற்காகத்தான் நாங்கள் இப்படி வைக்கல. இல்லை, நீங்கள் கட்டாயம் வைத்து தான் ஆகணும், நீங்கள் தமிழர்கள், அடிப்படையில் தமிழர்கள், சமயங்களாக கிறித்துவ மதத்தையும் இஸ்லாம் மதத்தையும் சார்ந்திருக்கலாம், ஆனால் தமிழர்கள் என்கிற அடிப்படையில் தமிழில் பெயர் வைக்க வேண்டும் என்பதை நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். அதே போல தான் அவரில் இருக்கக்கூடிய பெண்ணடிமை போக்குகளையும் நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம். அதை நடுநிலையோடு நாங்கள் கேட்கிறோம். பெண்ணடிமைத்தனத்தின் வழியாக இன்றைக்கு பெண்ணடிமைத்தனம் என்பது ஒரு சமயம் சார்ந்தது மட்டுமல்ல, ஒரு அதிகாரம் சார்ந்தது. அவர்களுடைய முதலாளித்துவத்தினுடைய அதிகார தன்மை பெண்ணை ஒரு காட்சி பொருளாக, விளைபொருளாக மாற்றுகிறது. இன்றைக்கு ஒரு பொருளை விற்பனை செய்வதற்கு ஒரு மிஷின், ஒரு பெண்ணுக்கே தொடர்பற்ற ஒரு பொறி, ஒரு இயங்கு பொறியாக இருக்கும், ஒரு மிஷின், இன்னும் சொன்னால் ஒரு வன்ம பொறியாக இருக்கும், அது ஹார்ட்வேர்னுடைய பொருளாக இருக்கும். அதை விளம்பரப்படுத்துவது ஒரு பெண்ணை அழகாக போட்டு அதை விளம்பர பொருளாக மாற்றான். அப்போ ஒரு காட்சி பொருளாக மாற்றப்படுகிறா பெண். இதெல்லாம் முதலாளியினுடைய ஒரு சூழ்ச்சி. எப்படி நில உடைமைத்தன்மையில் பெண் அடிமைத்தனம் ஒரு வகையாக இருந்ததோ, அதே போல் இந்த முதலாளி ஆளுமைத்தன்மையில் பெண் அடிமைத்தனம் இன்னொரு வகையாக அமைகிறது. இந்த தன்மைகளை எல்லாம் நாங்கள் கடுமையாக சாடுகிறோம்.
கடுமையாக சாடுகிறோம். ஆனால் அவர்கள் எல்லாம் சாடுகிற பொழுதான நிலையில் அவர்கள் என்ன பண்ண முடியல அப்படின்னா அதற்கு விடை சொல்லி அதற்கான நிலையில் தங்களை திருத்திக் கொள்வதற்காகவாக வந்து முற்படுகிறார்கள். ஆனால் இந்த பார்ப்பனியம், ஆரிய பார்ப்பனியம் என்றைக்குமே தன்னை திருத்திக் கொள்வதற்கு முற்படுவதில்லை. எல்லாவற்றுக்கும் மேலே நம்முடைய ஆட்சி அதிகார மதம் என்பது இவர்களுடைய வைதீக பார்ப்பனிய மதம்தான். இந்த ஆட்சி அதிகார வைதீக மதம் பார்ப்பனிய அதிகார மதமாக இருப்பதனால அந்த மதத்தை தான் நாங்கள் கூடுதலாக சாட வேண்டியிருக்கிறது. நாம் ஏதோ ஒரு இடத்துல ஐரோப்பாவில் அல்லது ஆப்பிரிக்கா கண்டத்தில் ஏதோ ஒரு மதம் இருப்பதாக சொல்லி அந்த மதத்தை எதிர்த்து நம்ம இங்கே போராடி கொண்டு இருக்க முடியாது. என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய வரலாற்றை, என்னுடைய பண்பாட்டை சிதைக்கிற மதம் எது அப்படின்னு பார்த்தா இந்து மதம் என்கிற பேரில் இருக்கக்கூடிய வைதீக மதம். பேர் தான் இந்து மதம், அதுக்குள்ளார இருக்கக்கூடிய நச்சு பாம்பு, பார்ப்பனிய நச்சு பாம்பு, ஆரிய பார்ப்பனியத்தினுடைய அந்த வைதீக மதம், அந்த மதத்தை தான் நான் எதிர்க்க வேண்டியிருக்கிறது. ஏன்னு சொன்னால் என்னை கடிப்பது அதுதான், என்னுடைய சமூகத்தினுடைய பண்பை சிதைப்பது அதுதான். இங்கே உட்காந்துக்கிட்டு இங்கே வந்து எங்களுடைய தமிழ் மரபை அல்லது தமிழ்நாட்டினுடைய வாழ்க்கை மரபை, வரலாற்றை வேறு மதங்கள் சிதைக்க தொடங்குகிற பொழுது அதையும் நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். எந்த கிறித்துவத்தை எதிர்க்கிறோம். நீ பண்பற்றவர்களாக இருக்கிற. இங்கே வந்து இயேசு கிறிஸ்துன்னு தமிழில் அவர்கள் இயேசு கிறிஸ்துன்னு பேரை மாற்றுகிறாங்க. ஜீசஸ் என்கிற பேரை தமிழுக்கு வகையாக இயேசு கிறிஸ்துன்னு மாற்றுகிறாங்க. வீரமாமுனிவர் பெயர் வந்து தமிழ் பெயர், அவருடைய பெயர் வேறு. அதுபோல் ஒவ்வொருவருடையும் தங்களுடைய தமிழ் பெயராக தமிழ் பண்பாடுகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது நாங்கள் வலியுறுத்துவது. அதை அவர் செய்கிறாங்க. உமர் புலவர், உமர் கயான் என்கிற பெயருடையவர் உமர் புலவர்னு தமிழ் பெயரில் மாற்றிக்கொண்டார். சீரா புராணம்னு என்று மாற்றிக்கொள்கிறார். அப்படி மாற்றுவதற்கான முயற்சியை செய்கிறோம். நம்முடைய பாவலர் இன்குலாப்பனுடைய மகனுக்கு நல்ல தமிழ் பெயர் வைத்திருக்கிறார்கள். நூற்றுக்கணக்கான கிறித்துவர்கள் தங்களுடைய மக்களுக்கு நல்ல தமிழ் பெயர்களை வைத்திருக்கிறாங்க. எங்கேயாவது ஒரு பார்ப்பனர், வைதிக பார்ப்பனர் எங்கேயாவது நல்ல தமிழ் பெயரை தமிழ்ச்செல்வன் பேர் வைத்திருக்கிறவனை காட்டுங்க பார்க்கலாம். எல்லாம் வடமொழி பெயரையும் அவனுடைய ஆதிக்க சமஸ்கிருத பெயரை வைத்து கொண்டு அதிகாரம் பண்ணுவானே ஒழிய எங்கேயாவது மாறுகிறானா? அதுதான் சொல்கிறோம். கிறித்துவனும் இஸ்லாமியனும் நாம் சொல்லுகிற பொழுது, வலியுறுத்துகிற பொழுது மாறுவதற்கான முயற்சியை முன்னெடுக்கிறார்கள். நல்ல தமிழில் பைபிளையும் நல்ல தமிழில் இஸ்லாத்தினுடைய குரானையும் மாற்றுகிறார்கள். தமிழ் பண்பாடுகளோடு சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டும் என்பதில் அக்கறை கொள்ளுகிறார்கள். நீங்கள் அக்கறை கொள்ளுகிறீர்களா? எல்லா சாதி மக்களையும் கருவறைக்குள்ளார புகுந்து வழிபாடு செய்வதற்கு விடுங்கள் என்கிற கோரிக்கையை கிறித்துவ மதம் ஏற்றுக்கொண்டது, இஸ்லாம் ஏற்றுக்கொண்டது. நீங்கள் எங்கேயாவது விட்டுருக்கிறீங்களா? கரூரில் மணிமுத்தீஸ்வரர் கோயில் என்கிற கோயிலில் வந்து தமிழில் வழிபாடு செய்தார்கள் என்பதற்காக நீச்ச மொழின்னு சொல்லி சம்பரோக்ஷண யாகத்தை நடத்தலையா? தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு பெருங்கோயிலில் தாழ்த்தப்பட்டவரோ பிற்படுத்தப்பட்டவரோ பூசாரிகளாக இருக்கிறார்னு காட்டுங்க பார்க்கலாம். ஆக ஒரு பெரும் சமூகத்தை ஒரு பெண்ணோ அல்லது ஒரு தாழ்த்தப்பட்டவரோ பூசாரியாக ஆக்கப்படுவதில்லை. அப்படியான ஒரு வெறித்தனம் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த வைதீக மதத்தினுடைய வேறாக இருக்கக்கூடிய ஆரிய பார்ப்பனியத்திடம் இருக்கிறது. ஆக நாங்கள் அதை எதிர்க்காம என்ன செய்வது? எதிர்க்கிறது தான் கடமையாக மாறுகிறது. இப்போ இந்த வேதங்கள், ரெண்டாவது ஸ்மிருதிகள், மனுஸ்மிருதி, இதெல்லாமே வந்து ஒரு 2000-3000 ஆண்டுகளுக்கு முன்பு வரையறுக்கப்பட்ட ஒரு 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 சட்ட புத்தகங்கள்னு வைங்களேன். அப்படி இருக்கும்போது இன்றைக்கு உலகம் எப்படியோ மாறிடுச்சு, இந்தியா எவ்வளோ மாறிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் அதை பிடிச்சி நம்ம ஏன் தொங்கிட்டு இருக்கணும்? அது 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 வந்து இன்னைக்கு அதோடைய ரிலவன்ஸை இழந்துருச்சு இல்லையா? அதோட ரிலவன்ஸே போயிடுச்சுல்ல இன்றைக்கு மனுநூலுக்கும் வேதங்களுக்கும் புராணங்களுக்கும் இன்றைக்கி என்ன தொடர்பு இருக்குது? அதெல்லாம் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்டது. அப்படியாக அதனால் இன்றைக்கு அதனுடைய பொருத்தப்பாடு இல்லையே அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லிவிட்டு நான் இந்த கருத்துக்களுக்கு வரேன். அதாவது இன்றைக்கு பொருத்தப்பாடு என்பது அந்த பேராலேயே வருவதல்ல. மனுநூல் என்கிற ஒரு அந்த அவர்களுடைய வர்ணாசிரம தர்மத்தை அடையாளப்படுத்துகிற, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதான விளக்கங்களை சொல்லுகிற நூல் அப்படியே இன்றைக்கு அடையாளம் காணப்படலை, அது அப்படியே எடுத்துக்கொள்ளப்படலை. ஆனால் அதனுடைய சாரங்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறதோ அதை நடைமுறைப்படுத்துவதான நிலையில் இன்றைக்கு அவர்களுடைய இந்திய அரசியல் சட்டத்தை சார்பாக வைத்து கொண்டு அவர்கள் எல்லா வேலையும் செய்கிறார்கள். குறிப்பாக இந்திய அரசு, பாஜக அரசு அதனுடைய அனைத்து வேலைகளையும் செய்து வருகிறத பற்றியெல்லாம் விளக்கமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதனால் மனுநூல் என்பதும் அர்த்த சாஸ்திரம் என்பதும்
இன்னும் சொல்லப்போனால் இவைகளுக்கெல்லாம் மூலமாக இருக்கக்கூடிய வேதங்கள் என்ன சொல்கின்றன என்பது குறித்தெல்லாம் தெரிந்தால்தான் அவையெல்லாம் இந்த மனித சமூகத்தை, மாந்த சமூகத்தை, இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால்னா பார்ப்பனரால் அல்லாத தமிழர்களை, மற்ற குல மக்களை எல்லாம் எந்த அளவுக்கு இழிவுபடுத்தி இருக்கிறார்கள், அதிலும் குறிப்பாக பெண்களை எந்த அளவுக்கு இழிவுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நம்ம சரியாக பார்க்கலாம். அதனால் அவர்களுடைய இன்றைய அரசியல் சட்டம் என்பது முழுக்க முழுக்க பார்ப்பனியத்தை வலுப்படுத்தக்கூடிய சட்டம், வர்ணாசிரமத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய சட்டம். ஒரு காலத்தில் வர்ணாசிரமத்தை ராஜாஜி ஆண்ட பொழுது குலக்கல்வி திட்டம் என்கிற பெயரில் கொண்டு வந்தார். இன்றைக்கி அவங்க நீட் என்கிற பெயரில் கொண்டு வந்திருக்கிறாங்க. பேர்களில் தான் வேறுபாடுகளே ஒழிய, ஆனால் அவற்றுடைய சாரங்கள் என்பது என்னென்னா மனு தர்மமும் வேதங்களும் புராணங்களும் அர்த்த சாஸ்திரங்களும் தான். ஆக அவற்றினுடைய பேரை மாற்றிக்கொள்வதனால அவர்களுடைய நடைமுறைகளை, அவர்களுடைய ஆளுமையை, அந்த பார்ப்பனிய அதிகார திட்டத்தை அவர்கள் மாற்றிக்கொள்கிறார்கள் என்று பொருள் இல்லை. அதனால் அவர்களுடைய எல்லா பேர்களுக்குள்ளாரையும் அந்த பார்ப்பனியத்தினுடைய அதிகார போக்குகள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்பதனால தான் நம்ம மனு தர்மமும் வேதங்களும் புராணங்களும் அர்த்த சாஸ்திரங்களும் இவற்றுக்கெல்லாம் மூலம், அந்த மூலத்தை நாம் ஏற்க முடியாது, அந்த மூலத்தை அவர்கள் எதிர்க்க வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதனால தான் தடை செய்ய வேண்டும் என்கிற முழக்கத்தை நம்ம முன்வைக்கிறோம். குறிப்பாக இன்றைய தலைமை அமைச்சராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் எங்கு போனாலும் திருக்குறளை எடுத்து சொல்லுகிறார், மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் அந்த திருக்குறள் என்ன கருத்துக்கு எதிரான கருத்து என்பதை அவர் மூலமாக பார்க்கவில்லை. அப்படியே பார்த்தாலும் அதை மறைக்கிறார். முதல்ல ஒன்றே என்ன சொன்னால், திருக்குறளும் வேத புராணங்களும் மனு தர்மங்களும் நேர் எதிரான கருத்துடையவை. திருக்குறள் அறக்கருத்தை அடையாளப்படுத்துகிறது. அந்த அறக்கருத்துக்கு நேர் எதிரான வருணாசிரம கருத்தை சொல்லுவது தான் வேதங்களும் புராணங்களும் மனு தர்மங்களும் அர்த்த சாஸ்திரமும். ஒரு ரெண்டு சான்று நான் திருக்குறளில் சொல்லிவிட்டு அதற்கு நுழைந்தால் விளக்கமாக புரியும். திருக்குறளில் ரெண்டு குறள் தான். அறத்தாறு இதுவென வேண்டா சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்பதாக ஒரு குறள் இருக்கிறது. அறம் என்பது இதுவல்ல, சிவிகை பொறுத்தானோடு ஊர்ந்தான் இடை என்பதாக அந்த குறளின் பொருள் உணர்த்துகிறது. சிவிகை என்பது பல்லக்கு. அந்த பல்லக்கையும் அந்த பல்லக்கை தூக்கி செல்லுகிறவர்கள் 4 பேர் இருக்கிறார்கள். அந்த பல்லக்குள்ளார உட்கார்ந்து போகிறவர்களும் அதை தூக்கி செல்லக்கூடிய 4 பேரும் ஒரு நிலையில் இருக்கக்கூடிய 2 வேறுபட்ட வழிமுறையை, நடைமுறையை கொண்டவர்களாக இருக்கிறார்கள். அதனால் இது அறமில்லை என்பதாக அவர் வெளிப்படுத்துகிறார். இப்படியாக தூக்கி கொண்டு போகிறவன் அவனுக்கு விதிக்கப்பட்டதிலிருந்து தூக்கி கொண்டு போகிறான். அதில் உட்கார்ந்துருக்கிறவன் அவனுக்கு விதிக்கப்பட்ட விதிமுறைகளின் காரணத்தினால அவன் உட்கார்ந்துருக்கிறான். அதனால் அவரவர்களுக்கு என்னென்ன செயல்பட வேண்டும் என்பதை விதிக்கப்பட்டிருக்கிறதோ அப்படித்தான் இயங்க முடியும். அதுதான் வர்ணாசிரம தர்மம். அந்த வருணத்திற்கு அது உள்ளார உட்கார்ந்து போக வேண்டும் என்பது விதிக்கப்பட்டது. இந்த வருணங்களுக்கு இவன் தூக்கி கொண்டு போக வேண்டும் என்பது விதிக்கப்பட்டது என்பதாக சொல்லுகிறார்களே, அது அறமில்லைன்னு மிக தெளிவாக சொல்லுகிறார் திருவள்ளுவர். 36 இடங்களில் அறம் பற்றி குறிப்பிடுகிறார். அந்த அறம் என்பது வேறு, தர்மம் என்பது வேறு. தர்மம் என்பது வர்ணாசிரம தர்மம், அறம் என்பது சமன்மை. இன்னும் ஒரு குறள், 2வது குறள், முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அறம். அறம்னா என்னங்கிறதுல 36 இடத்துல சொல்கிறார். இது 2வது இடம், ரொம்ப முகாமையான இடம். மேலோட்டமாக பார்க்கிற பொழுது இந்த குறள் ஒன்றும் பெரிய பொருளுடையதாக தெரியாது. முகத்தான் அமர்ந்து இனிது நோக்கி அகத்தானாம் இன்சொல்லினதே அறம்னு குறிப்பிடுகிறார். முகத்தான் அமர்ந்து அப்படின்னா முகத்துக்கு முகம் நேரடியாக உட்கார்ந்து. ஏன்னா அப்படி நேரடியாக உட்கார வைக்கிற பழக்கம் முதல்ல கிடையாது. சங்கராச்சாரியை போய் ஒரு தலைமை அமைச்சராகட்டும், வேறு குடியரசுத் தலைவராகட்டும், யார் போய் பார்த்தாலும் சங்கராச்சாரி மேலே உட்கார்ந்திருப்பார், அவர் கீழே உட்கார்ந்தாக வேண்டும். பிராமணர்கள் தவிர சங்கராச்சாரிக்கு நேர் எதிராக, கண்ணுக்கு கண்ணாக, முகத்துக்கு முகமாக உட்கார வைக்கிற பழக்கம் வேறு யாரும் கிடையாது. நீங்கள் இந்து மதத்தை சார்ந்தவர்களாகட்டும், பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்தவர்களாகட்டும், ஏன் RSS இயக்கத்தை சார்ந்தவரே ஆகட்டும், ஒருவர் போய் சங்கராச்சாரியை பார்க்கிறார் என்றால் சங்கராச்சாரி ஒரு திண்டு மேலே உட்கார்ந்திருப்பார், அவரை கீழே உட்கார வைத்திருப்பார். ஒருவேளை அவர் பிராமணராக இல்லாமல் இருப்பார் என்றார். ஒருவேளை அவர் பிராமணராக இருப்பார் என்றால், இப்போ எச் ராஜா போய் பார்க்க போகிறாருன்னா ஒரு சமன்மையான பலகை இருக்கும், அதில் உட்கார வைப்பாங்க.
ஆக ஒரு பார்ப்பனர் இன்னொரு பார்ப்பனரை சமமாக நடத்தக்கூடிய நடைமுறையைத்தான் அவங்க வர்ணாசிரமத்தினுடைய நடைமுறை. அதை தான் உடை தெரிகிறார் திருவள்ளுவர். முகத்தான் அமர்ந்து, முகத்துக்கு முகம் முதல்ல அமரவை, இனிது நோக்கி, நல்ல இனிமையான பார்வையில் பாரு. அவனை என்னமோ ஏய்ப்பவன் மாதிரி அவனை தான் ஏய்க்க அவன் வேலை செய்யக்கூடிய அடிமை போல பார்க்காத, இனிது நோக்கி அகத்தானாம் இன் சொலினதே, அகத்திலிருந்து இனிமையான சொற்களை சொல்லுகிறபடியான ஒரு நடைமுறையை மேற்கொள், அதுதான் அறம் என்று வெளிப்படையாகவும் தெளிவாகவும் திருக்குறள் முன்வைக்கிறது. அதுக்கு நேர் எதிரான நடைமுறை கொண்டது இவங்களுடைய தர்மம். அதனால தான் தர்மம் என்றால் எல்லாரையும் மேல் கீழாக மாற்றுவது. நான் சொல்லலை, அவர்களுடைய மனு தர்மம் சொல்லுகிறது. பிராமணன் என்பவன் கட்டாயம் வேதம் படிக்க வேண்டும். ஏறத்தாழ 10-15 இடங்களுக்கு மேலே சுட்டி காட்டலாம். பல்வேறு பதிவுகள் இருக்கிறது. அந்த வேதத்தின்படி நடக்க வேண்டும். அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பிராமணர்கள் என்பதை எந்த சாதியரும் பார்க்கக்கூடாது. பிராமணர்கள் உண்பதை எந்த சாதியர்களும் பார்க்கக்கூடாது. எந்த சாதிகாரனும் பிராமணர்கள் உண்பதை பார்க்கக்கூடாது. சூத்திரன் யாகம் செய்யக்கூடாது. வர்ணாசிரமங்களை கடைபிடிப்பவனே மேலான கதையை அடைகிறான். வர்ணாசிரமத்தை யார் யார், அதாவது இந்த ஏற்றத்தாழ்வுகளை, இவன் தான் பிராமணன், இவன் சத்திரியன், சூத்திரன், வைசியன் அப்படிங்கிற வேறுபாடுகளை கடைபிடிக்கிறவன் தான் எங்கே போகிறான், அவர்களுடைய மேலான கதியை அடைகிறான் என்று சொன்னால் சொர்க்கத்துக்கு போவான், அல்லது அடுத்த பிறவியில் நல்லவனாக வல்லவனாக பிறப்பான் அப்படின்றபடியாகலாம் எழுதி வச்சிருக்கிறார்கள். ஆக சமூக வேறுபாடுகளை அடையாளப்படுத்துவதே அதுதான். அதே அடிப்படையில் தான் வேதங்களும் சொல்லுகிறது. இவையெல்லாம் ஏதோ கடவுளால் படைக்கப்பட்டது போலவும் ஆதி காலத்திலேயே தோற்றுவிக்கப்பட்டது போலவும் இவர்களாக இட்டு கட்டுவது என்பது ஏற்க முடியாதது. எப்பொழுதெல்லாம் படைக்கப்பட்டது அப்படிங்கிற பற்றியெல்லாம் மிக விரிவான ஆய்வுகள் நடந்திருக்கிறது. பல்வேறு அறிஞர்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். வேதத்தினுடைய காலம், மனு தர்மத்தினுடைய காலமெல்லாம் ரொம்ப பிந்தி தான். கிபி 2-3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் அவையெல்லாம் தொகுக்கப்பட்டன. எங்கெங்கெல்லாம் நல்ல செய்திகள் இருக்கிறதோ அவர்களுடைய ஆளுமைக்கு தகவாக அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து ஒரு நூலாக வடிவமைப்பு படுத்து கொண்டதெல்லாம் கிபி 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான். ஏன்னா அவர்களுக்கு எழுதுவதற்கு எழுத்து கிடையாது. சமஸ்கிருதத்திற்கு எழுதுவதற்கு எழுத்து கிடையாது. எழுதா கிளவி என்றே அதற்கு பேர். இந்த வேத புராணங்கள் தான் எல்லா வகை ஆதிக்கங்களையும் வலியுறுத்துகின்றன. அவை இன்றைக்கும் என்ன வடிவங்களில் மாறி தன்னுடைய அதிகாரத்தை மேற்கொள்ளுகின்றன என்பதை வெளிப்படையாக காட்டிவிட்டேன். வேத புராணம், அதாவது ஒரு பிராமணன் பிரம்மண்ய முகமாஷியன்னு சொன்னான். அதுபோல் பிராமணனுடைய முகத்திலேருந்து, தோல்லேருந்து, தொடையிலேருந்து, பாதத்திலேருந்து பிறந்தவன் தான் அப்படிங்கிறான். மனு தர்ம சாஸ்திரம் பிராமணர்கள் தவிர வேறு யாரும் கடவுளை வழிபடக்கூடாது, வேதங்களை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுது. வழிபடக்கூடாதுன்னா பூசை செய்யக்கூடாதுன்னு மனு தர்மம் சொல்லுகிறது, எடுத்து காட்டுகிறோம். அதே தானே இன்றைக்கு நடைமுறை இருக்குது. திருப்பதி கோயிலில் யார் பூசாரியாக இருக்கிறா? இங்கே இருக்கக்கூடிய எல்லா கோயில்களையும் எடுத்துக்கோங்க. தஞ்சை பெரிய கோயிலில் தமிழிலும் குடமுழுக்கு செய்யுங்கள் என்பதை வேண்டிக் கொள்வதற்காக ஒவ்வொரு முறையும் போராட வேண்டி இருக்கிறது. சரி, தமிழையும் ஒரு பக்கம் செஞ்சிடறோங்க அப்படின்னு சும்மா ஒரு கணக்கு காட்டுறான். ஆனால் அந்த பூசை செய்கிறவன் யார்? அதே அந்த கொழுத்த பிராமணர்கள் தான். ஏன் ஒரு தாழ்த்தப்பட்டவரோ ஒரு பிற்படுத்தப்பட்டவரோ ஒரு பெண் பூசாரியோ செய்ய முடியாதா? பெண் பூசாரிக்கு அந்த பூசை பொருள்கள் கருத்துகள் தெரியாதா? ஏன் அதை அனுமதிக்க மாட்டீங்க? அதை தான் எங்களுடைய கேள்வி. அப்போ இதில் எது நிலைத்திருப்பது? அந்த மனு தர்மம் நிலைத்திருக்கிறதா இல்லையா? அந்த வைதிகத்தினுடைய வேதங்கள் நிலைத்திருக்கிறதா இல்லையா? வேதங்கள் எல்லாம் பழைய கதைங்க, அதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு இல்லைங்கன்னா எங்கே ஒரு சிறு நடைமுறை மாற்றம் இல்லை. நீங்கள் ஒரு புதுசாக ஒரு வீடு கட்டினான்னா நுழையறதுக்கு அவன் எல்லா அந்த வேள்விகளெல்லாம் செஞ்சு தான் நுழைய வைக்கிறான். குழந்தைக்கு பேர் வச்சதுன்னா அந்த பேர் வைக்கிறது யார்? ஒரு பிராமணன். இதெல்லாம் என்ன அட்டூழியம்? சரி, அரசு மக்கள் தான் அப்படி இருக்கிறாங்க, மக்கள் திருந்தணும்னா அரசாங்கம் என்ன செய்யுது? நீ அரசு வழிகாட்டுற, ஒரு தொடர் வண்டி விடுற புதுசாக, உடனே தொடர் வண்டிக்கு யார் கொடி காட்டுறா? ஒரு தலைமை அமைச்சர் கொடி காட்டுவார். ஆனால் அதுக்கு முன்னாடி பூசை செஞ்சு பண்ணுறியா இல்லையா? ஒரு முதலமைச்சர் ஒரு கட்டடத்தை கட்டுறார், உடனே நிலப்பூசைன்னு செஞ்சு அந்த நிலப்பூசையில் பிராமணர்களை வச்சு அந்த வேள்விகளை செய்கிறீர்களா இல்லையா? ஆக நீங்கள் காட்டுறீங்க மக்களுக்கு இப்படி தான் செய்யணும்னு. நீங்கள் மறுங்க. நீங்கள் சமய சார்பற்ற அரசுன்னு சொல்லுகிறீங்களே, 3 மத சமயத்தினர்களையும் கூட்டி வச்சுக்கிட்டு வழிபாடு செஞ்சு ஒரு தொடர் வண்டியை தொடங்குங்க பார்க்கலாம்.
ஒரு நிலத்தை கட்டுகிற பொழுது, ஒரு அலுவலகத்தை திறக்கிற பொழுது அப்படியான ஒரு 3 சமயத்தவர்களையும் சார்ந்து கூட்டி வச்சுக்கிட்டு எல்லா சமயங்களுக்கும் அப்பாற்பட்ட நிலையில் நீங்கள் வழிபாடு செஞ்சு அந்த அந்த அரங்கத்தை அல்லது ஒரு நிறுவனத்தை திறந்து விடுங்க, தொடங்கி விடுங்க. அப்படி செய்கிறீங்களா? ஆக எங்கே இங்கு வேதம் நடைமுறையில் இல்லாமல் இருக்கிறது? எங்கே மனு தர்மம் நடைமுறையில் இல்லாமல் இருக்கிறது? எல்லா இடங்களிலும் இருக்கிறது. கல்வியில் இருக்கிறது, கல்வியினுடைய அதிகாரத்தில் இருக்கிறது, எல்லாவற்றிலும் இருக்கிறது. ரொம்ப ரொம்ப நன்றி 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 தோழர். மிகவும் அழுத்தமான செய்திகள். நாம் எல்லாரும் இதை படித்தாக வேண்டும். ஒரு காலத்தில் வேதங்களை படிக்கக்கூடாது, படித்தால் நாங்கள் நாக்கை வெட்டி விடுவோம், கேட்கக்கூடாது, காதில் ஈயத்தை கரைத்து ஊற்றி விடுவோம் அப்படின்லாம் சொன்னார்கள். நாம் இன்றைக்கு படித்தாக வேண்டும். இந்த அட்டூழியங்களை, இந்த ஆதிக்க வெறித்தனங்களை நாம் காண்பதற்கு, அதை எதிர்ப்பதற்கு நாம் படித்தாக வேண்டும் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன். அனைவரும் இதை பற்றியான உண்மைகளை அறிந்து கொள்ள வேண்டும். நன்றி, வணக்கம்.